Hi friends, வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி பார்க்கலாம். காளான் கிரேவி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஸ்பைசியா செட்டிநாடு ஸ்டைல்ல ரொம்பவே டேஸ்டியா இந்த கிரேவி எவ்வளவு குயிக்கா செஞ்சு முடிக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துர்க்கேன். இது நம்ம பெரிய பெரிய சைஸ்ல கட் பண்ணிக்கலாம், ரொம்ப சின்னதா கட் பண்ணிக்க வேண்டாம். இப்படி பெரிய சைஸ்ல எடுத்து கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க. இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வாணலியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க, 4 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்தா ஒரு ஸ்டார் ஆனியன் சேர்த்துக்கோங்க, 4 கிராம்பு, ஒரு பட்டை. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, தீயை விட்டுற வேண்டாம். இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போது கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் சேர்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆகி வர வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வெங்காயம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி, ஒரு வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி போதும், நிறைய தக்காளி சேர்க்க வேண்டாம். தக்காளி ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், லேசாக வதக்கி விட்டால் போதும். இந்த கிரேவி ரெசிபிக்கு நம்ம தக்காளி ரொம்ப குழஞ்சிருந்தால் நல்லா இருக்காது, அதனால் லேசாக ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க போதும். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுட்ரு சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ காளான் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக குடமிளகா சேர்த்துக்கிறேன். பாதி குடமிளகாவை நான் இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா விட்டுடலாம். காளானுக்கும் சரி குடமிளகாக்கும் சரி எந்த ஒரு டேஸ்ட்டும் ஸ்பெஷலாக கிடையாது. ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சத்துள்ளது, ரொம்ப ஹை ப்ரோட்டீன். இது காளான் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவைன்னு காளானை கண்டிப்பாக உங்களோட டயட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிரேவி திக்காக வந்துருச்சு. இப்போ இதை லேசாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி, கருவேப்பிலையை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கிரேவி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அம்மாடி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.